நபிகள் நாயகம் அவர்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம். ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க கையில ஒரு கனமான பையவ எடுத்துக்கிட்டு பாலைவனத்துல நடந்து போய்க்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப பக்கத்துல நபிகள் நாயகம் வந்திருக்காரு. "அம்மா நீங்க எங்கே போறீங்க? இத கனமா வேற தூக்கிட்டு போறீங்களே, குடுங்க நான் தூக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. வாங்குனதுக்கு அப்புறமா அந்த மூதாட்டி சொன்னாங்களாம், "இல்லப்பா நான் இருக்கிற ஊர்ல ஏதோ நபிகள் நபிகள்ன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழாரம் பேசுறாங்க. யார பார்த்தாலும் அந்த ஆள பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் வேற ஊருக்கு போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதோட அவர் எதுவுமே சொல்லலையாம். அமைதியா வந்துகிட்டு இருந்தாராம். அந்த பையவும் வாங்கிக்கிட்டு. அதோட போன இடம் வேற வந்துருச்சு. அந்த ஸ்டாப் வந்ததுக்கு அப்புறமா அவரு வந்து அந்த பையெல்லாம் இறக்கி வச்சுட்டு, "சரிங்கம்மா நான் வர்றேம்மா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட "உங்க பேர் என்னப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பேரு நபிகள்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம்னு. அதோட அந்த பாட்டிக்கு, "இல்லப்பா எனக்கு கொஞ்சம் காது கேட்காத மாரி இருக்கு. அந்த ஆளு பேரே கேட்டு அதே பேரே கேட்குற மாரி இருக்குப்பா. கொஞ்சம் நல்லா சொல்லுவேன்" அப்படின்னு சொல்ல, "என்னோட பேரு நபிகள் நாயகம்" அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது வர்ற வழி ஃபுல்லா அந்த அம்மா வந்து நபிகள் நாயகத்த திட்டிக்கிட்டே தான் வந்தாங்களாம். அத எதுவுமே பொருட்படுத்தாம, அந்த அம்மாகிட்ட பைய கூட குடுத்துட்டு போகாம, "பரவால்ல இருக்கட்டும், அந்த இடம் வரட்டும், அதுவரைக்கும் கொண்டு போய் குடுப்போம்னு" சொல்லிட்டு, அவரு வந்து அவங்க ஊருக்கு போறதுக்கான இடம் வர்ற வரைக்கும் கொண்டு போய் குடுத்துருக்காரு இல்லையா? அவருடைய பொறுமைய பார்த்தோன்னா, அந்த பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருச்சாம். இவரையா பார்த்து நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இருக்கக்கூடிய அதே மதமான இஸ்லாம் மதத்துக்கு இந்த பாட்டியும் மாறுனாங்க அப்படின்னு சொல்றாங்க.